துரைக்கருணா சார், நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கிறோம். நேத்து நீங்க போனீங்களா அந்த கண்காட்சிக்கு? இல்லை, நான் போகல. நல்ல வேலை அப்படின்னு சொல்லலாம் அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலுமே. சார், நேத்து அந்த செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, எந்த ஒரு திட்டமிடலுமே இல்லை. இவ்வளவு லட்சம் பேர் வருவாங்கன்னு முன்பே அறிவிக்கப்பட்டது. 5 நாட்கள் ஒத்திகை பார்க்கிறாங்க. அந்த ஒத்திகைக்கு போக்குவரத்து துறையுடைய ஆணையரும் போயிருக்கிறார். இப்படியா போயும் அந்த ஒத்திகை நடந்தும் கூட ஏன் இவ்வளவு பெரிய ஒரு திணறல்? எங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அந்த அரசு? நேற்றைக்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்பது உண்மையிலே ஒரு வரலாற்று பதிவாகத்தான் நம்ம பார்க்குறோம். இதுவரையிலும் தமிழகம் கண்டிராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட நிகழ்வு. அந்த கொண்டாட்ட நிகழ்வை காண சென்றவர்கள் 5 பேர் மரணம் அடைந்திருப்பது என்பது மிகவும் வேதனையான துயரமான ஒரு நிகழ்வு தான். இதை தாண்டி 200க்கும் மேற்பட்டவர்கள் மயக்க நிலையிலிருந்து மருத்துவமனையில் சிகிச்சை என்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பே இந்த இராணுவத்துறையினர், குறிப்பாக நேவியில் விமானப்படையினர், நாங்கள் அந்த சாகச நிகழ்வை நடத்துகிறோம். இது உலக அளவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பதிவு பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். லிம்கா ரெக்கார்ட் புக்கில் எல்லாம் இது ஏறப்படுகிறது. கிட்டத்தட்ட 10லிருந்து 12 லட்சம் பேர் இந்த நிகழ்வுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழக உளவுத்துறையுமே நிச்சயமாக 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கூடுவார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதில் அரசாங்கம் நிச்சயமாக ஒரு வார காலத்திற்கு முன்பே அரசு துறை உயரதிகாரிகள், காவல்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் அனைவருமே அமர்ந்து பேசி இவ்வளவு லட்சம் பேர் வந்தால் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஆலோசனை நடத்தி அதுக்குன்னு தனித்தனி குழுக்களை போட்டு ஒரு முறையாக சரியாக இந்த செயலில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக அந்த உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பலர் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கார் ரேஸை நடத்துகிறீங்க. இதில் சில கோடிகள் செலவு செய்து இந்த மக்களுக்கு, அதாவது குறைந்தபட்சம் அந்த குழந்தைகள், முதியோர், பெண்கள் இவங்களுக்காக தனியாகவே கூடாரங்கள் அமைச்சிருக்கலாம். அந்த பகுதியில் வெயிலின் கொடுமை, மணலினுடைய அந்த வெப்பம், இதை தாங்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக சாதாரணமாக நல்ல உடல்நிலையில் இருக்கிறவர்களுக்கே முடியாது. இந்த சூழலில் குழந்தைகள், முதியோர், பெண்கள் என்று வருகிற பொழுது அவர்களுக்கு நிச்சயம் அந்த பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தியிருக்கணும். திட்டமிடுதலில் மாநில அரசு கோட்டை விட்டுருச்சு. இதில் நம்ம இந்த இராணுவத்தினுடைய, இந்த நேவியினுடைய அதிகாரிகளுமே எந்த அளவிற்கு மாநில அரசு இந்த நிகழ்வுக்கான அடிப்படை வசதிகளை செய்திருக்கிறது என்பதை அவங்களுமே உறுதிப்படுத்தியிருக்கணும். ஏன்னா எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளித்து அவர்கள் அந்த நிகழ்வை கண்டுகளித்து வீடு செல்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் மாநில அரசும் இந்த மாநகராட்சியினுடைய அதிகாரிகளும் தான் செய்திருக்கணும். காவல்துறையினரை நீங்கள் வெளி மாவட்டங்களில் கொண்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி போக்குவரத்து வசதியுமே சரியாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது போக்குவரத்து துறையினரையும் நம்ம அந்த ரயில் போக்குவரத்து இருக்குல்ல, மெட்ரோ ரயில், அந்த நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின், இவங்களையுமே அழைச்சி பேசி, ஏன்னா அன்றைக்கி விடுமுறை அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைக்கு பாதி தான் இருக்கும். போக்குவரத்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதையெல்லாம் தவிர்க்கிற மாதிரியில் அதிகமாக 2 நிமிடம் 3 நிமிடங்களுக்கு ஒரு வண்டியை விடணும், மெட்ரோ ரயில் விடணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க பேசியிருக்கலாம். கூடுதலாக பிற மாவட்டங்களிலிருந்துமே போக்குவரத்தும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கணும். அதை தாண்டி நிச்சயமாக ஒவ்வொரு பகுதிகளிலுமே இந்த குடிநீர், கழிப்பறை வசதிகள் என்பதையும் செய்திருக்கணும். அரசு நினைத்திருந்தால் நிச்சயமாக இந்த விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்க முடியும். அவங்க என்னென்னா 11 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடிஞ்சிருது, அதனால் கூட்டம் போயிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, காவல்துறையினர் நிகழ்ச்சி முடிஞ்சு ஒட்டுமொத்தமாக மக்கள் வெளியேறுகிறதற்குள்ள அந்த இதை கூட ஒவ்வொரு பகுதியிலும் காவல்துறையினர் இருந்து பகுதி பகுதியாக வெளியேற்றியிருக்கணும். நம்ம பார்க்குறோம், ஒரு சினிமா தியேட்டர்லேயே ஒரு 1000 பேர் போகிற போது ஒரே நேரத்தில் வெளியேறுற போது மிக நெரிசலாக இருக்கும். இது மாதிரி லட்சக்கணக்கானோர் திரண்டு இருக்கிற ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சாலையை நோக்கி அவங்க வர்றதுக்கான அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக அந்த மக்களை வெளியேற்றியிருந்தால் ஓரளவுக்காவது அவங்க நிம்மதியாக வீடு போய் சேர்ந்துருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா,
ஒரு பகுதியில் மக்கள் போயிட்டு இன்னொரு பகுதியில் வடசென்னைக்கு போகிறது, தாம்பரம் பகுதிக்கு போகிறது, மற்ற பகுதிகளுக்கு போகிறதுன்னு சிறப்பு பேருந்துகளை போட்டு கட்டணமே வசூலிக்காமல் அந்த பகுதி மக்கள் வந்து அவரவர்கள் இடத்திற்கு செல்வதற்கு, விரைந்து செல்வதற்கான அந்த வசதி வாய்ப்புகளையும் நிச்சயமாக போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்திருக்கலாம். இப்போ நம்ம தலைமைச் செயலகத்தில் பார்த்தோம்னா காலையில் அந்த அலுவலகத்துக்கு வர நேரத்திலையும் மாலை அலுவலகம் எடுத்து போகிறது ஒரு 50-100 பஸ்ஸுகள் விடுவாங்க. அந்தந்த பகுதிகளுக்கு சென்னை மாநகரில் எல்லா பகுதிகளிலிருந்துமே சிறப்பு பேருந்துகள் வரும். நீங்கள் அது மாதிரி ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு பகுதியில் மக்கள் நடந்து செல்வதற்கும் இன்னொரு பகுதியில் இந்த பேருந்துகள் போய் வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கணும். சரியான திட்டமிடுதல் இல்லை, நிர்வாக சீர்கேடு, அரசு தான் பொறுப்பு என்பது 100க்கு 100 சரியான பார்வை, சரியான கருத்துங்க. 3 பேர் பேசுனாங்க. 3 பேர் பேசுனது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. அவங்க சொன்னது கூடியது எல்லாமே கருத்தாவோ செய்தியாவோ இல்லாமல் வழியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த வழியை சந்திச்சவங்களும் அந்த பத்திரிகையாளர்களும் உள்ளே இருந்தாங்க. மக்கள் எப்படி குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லையோ அதே போல் பத்திரிகையாளரும் கிடைக்கவில்லை. அவங்களுடைய நிலைமைகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா? மக்கள் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. காவல்துறையுடைய ஆணையர் முதலமைச்சருக்கு பின்பக்கமாக அவருடைய பாதுகாப்புக்கு சென்று விட்டார். போக்குவரத்து துறை ஆணையரோ தான் எங்கே இருக்கிறேனே அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவர் மறைந்து விட்டார். ஆனால் மக்கள் தான் மாலை நேரம் வரைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருந்தாங்க. ஒவ்வொரு முறையுமே அமைச்சர்கள் குழுக்க, திமுகவுடைய அவங்க கட்சி விழாவுக்கு அமைச்சருடைய குழுக்களை அமைக்கக்கூடிய தமிழக அரசு ஏன் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வுக்கு அமைச்சு ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கல? நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் நேரடியாக பார்த்து அந்த சோக நிகழ்வுகளை, அந்த மக்கள் படுகிற துயரங்களை பார்த்து தான் நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்காங்க. முழுக்க முழுக்க இது ஒரு கையாளாகத்தனம், அரசனுடைய கையாளாகத்தனம், காவல்துறையினுடைய அந்த கவனமற்ற தன்மை. முதலமைச்சர் தான் அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும். அதாவது அண்மையில் இந்த ஒரு வார காலமாக பார்த்தோம்னா எதிர்வரும் இந்த நவம்பர் டிசம்பரில் வரக்கூடிய மழை வெள்ளத்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் ஒரு 2 முறை ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு, துணை முதலமைச்சரும் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதிகாரிகள் எந்தெந்த துறை எந்த மாதிரி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுகிற ஒரு இடத்தில் எந்த அளவிற்கு நாம் பாதுகாப்பை செய்ய வேண்டும் என்று இந்த முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஆலோசித்து இதற்கான ஒரு சிறப்பு நிதியவே ஒதுக்கி கூடுதல் காவலர்களை கொண்டு வந்து இதை முறைப்படி சரியாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கியிருந்தால் இந்த சோக நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த தமிழகத்தினுடைய வெற்றி கழக மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்துகிறோன்னு அவங்க அறிவித்த உடனே காவல்துறை ஒரு 21 விதமான கேள்விகளை கேட்டிருக்கு. எவ்வளோ பேர் வருவாங்க, அவங்கெல்லாம் எங்கே தங்குவாங்க, வாகனங்களை எங்கே நிறுத்துவீங்க, குடிநீர் கழிப்பறை வசதிகள் எவ்வளவு பண்ணியிருக்கீங்க, உணவு ஏற்பாடு செய்திருக்கீங்களான்னு 21 கேள்விகள். இந்த 21 கேள்விகளுக்கும் பதிலளித்ததற்கு பிறகு அனுமதி கொடுக்குறாங்க. எப்படி? 35 நிபந்தனைகள் போட்டு அனுமதி. தமிழக வெற்றி கழகத்தில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டபோது ஒரு 2-3 லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க. ஒரு சுமார் 3 லட்சம் பேர் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு இத்தனை கேள்விகள், இத்தனை நிபந்தனைகளை போட்ட இந்த அரசாங்கம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருக்கிற இந்த ஒரு நிகழ்வுக்கு சரியான முறையான முன்னெச்சரிக்கை இல்லை என்பது தான் மிகப்பெரிய வேதனையானது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த இராணுவத்திலிருந்து வான் சாகச நிகழ்ச்சியை நடத்த பொறுப்பேற்றுக்கிற அதிகாரிகள் இந்த 4-5 நாட்கள் ஒத்திகை நடத்துகிற போது அந்த ஒத்திகையின் போது சென்னை மாநகர காவல்துறையினுடைய போக்குவரத்து துறை ஆணையரே பங்கேற்றிருக்கிறாரு, சுதாகர் இருந்திருக்கிறாரு. அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போது முழுக்க முழுக்க போக்குவரத்து காவல்துறையும் தமிழக அரசனுடைய சட்ட ஒழுங்கு காவல்துறை இதை தாண்டி நான் முதல் சுற்றில் குறிப்பிட்டது மாதிரி வெளி மாவட்டங்களிலிருந்தும் கூட அதிகமாக காவல்துறையினர் கொண்டு வந்து சரியாக முறையாக இவர்களுக்கு பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்தியிருக்கணும். இன்னொன்று, அடிப்படை வசதிகளை நான் தொடக்கத்தில் முதல் சுற்றில் தெரிவித்தது மாதிரி ஏராளமான கூடாரங்களை அமைத்து, ஏன்னா கடுமையான வெயில், அதில் தரையுமே வெப்பம், மணல் வெப்பம் தாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதை சரியாக முறையாக செய்திருந்தாலே இந்த சோக நிகழ்வு நிச்சயமாக தவிர்த்திருக்கலாம்.
அதில் கூடுதலாக கவனம் செலுத்தலை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம களத்திலிருந்து பேசிய செய்தியாளர்களும் பொதுமக்களும் தெரிவித்தது மாதிரி, ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளின் பார்வை என்பது முதலமைச்சருடைய குடும்பத்தை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவர்களுக்கு ஒரு குழு வசதியெல்லாம் செய்து கொடுத்து, அது இந்த மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சருக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு பகுதியில் வெளியேற விடாமல் அடைச்சிட்டு, அவங்க வீடு போய் சேர்ந்ததுக்கு பிறகு, வீடு சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அங்கே இருந்த காவல்துறையினருமே போயிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கும் அரசின் காவல்துறைக்கும் இருக்கிறது. அந்த கடமையை மறந்து இவங்களும் பொதுமக்களாக கலந்து வீடுகளுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இதை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற அந்த அடிப்படை எண்ணம், உணர்வு கூட இல்லாதது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மக்களுடைய ஏகோபித்த கோபத்திற்கு இந்த அரசு ஆளாகி விட்டது அப்படிங்கிறது அந்த நிகழ்வு. ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்வை இந்த மண்ணிலே நிகழ்த்தி தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று இராணுவம் வந்தது. ஆனால் மிகப்பெரிய ஒரு சோதனையும் வேதனையும் இந்த நிகழ்வு கொடுத்து விட்டது. முழுக்க மாநில அரசினுடைய கையாளத்தனம்தான் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நீங்கள் முதல் சுற்றில் அதை குறிப்பிட்டிருந்தீங்க. போட்டி தொடங்குறதுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த ட்ராக்குக்குள்ளேயே ஒரு அமைச்சருடைய வாகனம் வந்துச்சு. அப்போ அமைச்சராக இருந்தது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அதை பார்வையிட்டார். ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு எல்லா அமைச்சர்கள்ட்ட கேட்கிறாரு. ரொம்ப பரபரப்பாக காணப்படுறாங்க. அதிகாரிகளை கூப்பிடுறாங்க, ஐபிஎஸ் அதிகாரிகளை கூப்பிடுறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு துளி நிகழ்வை கூட நம்ம இந்த மெரினா கடற்கரையில பார்க்க முடியல. அமைச்சரே லாஸ்ட்ல தான் வந்தாரு, நிகழ்ச்சியை பார்த்தாரு, போலீஸ் பாதுகாப்போடு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாரு. மக்கள் நீங்க எப்படியோ போய்க்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா? அதாவது இதே மெரினா கடற்கரையில் 80களில் ஒரு 2-3 நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நாராயணசாமி நாயுடைய விவசாயிகள் சங்க மாநாடு மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருந்தது. அன்றைய தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். உரிய சரியான முறையான பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த 2ஆம் ஜான் பால் போப் வந்தார் அதே கடற்கரை பகுதியில். மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர். இப்போ இந்த அம்மா பேட்டி கொடுத்துட்டு இருக்க போது அப்படியே லயோலா கல்லூரியில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. அரசியலாக்காதீங்க இந்த விஷயத்தை, நாங்கள் அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை, இது அரசினுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி தான் தோணுது. நிச்சயமாக இந்த மாநில அரசினுடைய செயல்பாடுகள் மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கிறது அப்படிங்கிறது அந்த நிகழ்வு நமக்கு காட்டுறது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தெரிவித்தது மாதிரி 80களில் நடைபெற்ற அந்த ஒரு 3 நிகழ்வு, ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் மாநாடு, அதை தொடர்ந்து ஜான் போப்பால் அவருடைய வருகையின் போது, அதை தாண்டி செவ்வாடை பக்தர்கள் மாநாடுன்னு அந்த 80களில் இதே கடற்கரை நடந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தாங்க. அன்றைக்கு போதுமான அளவுக்கு அடிப்படை வசதிகளை அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்திருந்தார். அதனால் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இது போன்ற நிகழ்வு நடைபெறும் என்பது நம்ம பல செய்திகள் பார்த்துருக்கோம். சும்மா இலவச வேட்டி புடவை வாங்க போகிற போதே நெரிசலில் சிக்கி 2 பேரும் 3 பேர் இறந்துடுறாங்க. விழாக்களில் போகிற போது அந்த மாதிரி நடக்குது. மிகப்பெரிய அளவில் திருவிழாக்களில் நடக்கிற போது நடக்கிறது. 1 லட்சம் 2 லட்சம் மக்கள் இருக்கிற போதே அந்த மாதிரி ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுகிற இடத்துல எந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு டீம் தனியாகவே போட்டு இதற்கென்று நிச்சயமாக ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கி போதிய முன்னேற்பாடு வசதிகளை, அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொடுத்துருக்கணும். இன்னொன்று, அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்கிற போது சொன்னாங்க 2 ரீச்சே ஆகலை அப்படின்னு. ஏன்னா முதலமைச்சர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கே அந்த ஒரு ஜாமர் கருவி போட்டுருவாங்க.